பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இன்று முதல் நிறைவடைகிறது. பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய டைட்டிலை தட்டி தூக்கப் போவது யார் அப்படிங்கிற கேள்வி பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில் எழவே இல்லை. இந்த ஃபினாலேல யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஆனால் யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற கேள்வியை விட விஜே பார்வதி பிக் பாஸ் ஃபினாலே மேடைக்கு வருவாளா மாட்டாளா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் எழுப்பப்பட்டிருந்தது. நேற்று விஜே பார்வதி கமருதீன் 2 பேருமே வருவாங்க அப்படின்னு பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே காத்து கொண்டு இருக்க, கமருதீன் மட்டும் ஃபினாலே மேடைக்கு அழைக்கப்பட்டிருந்தாரு. விஜே பார்வதியால் மதுரையிலிருந்து கிளம்பி ஃப்ளைட்டை நேரத்துக்கு பிடிச்சி வர முடியலை அப்படின்னு பார்வதி தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமருதீனுக்கு மட்டும்தாங்க அழைப்பு அப்படின்றதே போச்சு, இன்விடேஷன் அப்படின்றதே போச்சு. கமருதீன் சேனல் ப்ராடக்ட்டு, அவ்வளோ ஈஸியாக அவரை விட்டுற மாட்டாங்க. ஆனால் விஜே பார்வதி சேனல் ப்ராடக்ட் கிடையாது, அதனால் அவ எக்கேடு கட்டு போனாலும் சேனல் கவலைப்பட மாட்டாங்க. விஜே பார்வதிக்கு இன்விடேஷன் அப்படின்றதே அனுப்பப்படலை, அனுப்பப்பட்டாதானே அவள் கிளம்பி வர்றதுக்கு இப்படின்னு சமூக ஊடகங்களில் விஜே பார்வதியுடைய ஹேட்டர்ஸ் நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் விஜே பார்வதி நேற்று தான் வரல, இன்னைக்காவது ஃபினாலே மேடைக்கு வருவாளா, கமருதீனுக்கு கொடுத்தபடி விஜே பார்வதிக்கும் ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃபை கொடுத்து அனுப்புவாங்களா அப்படிங்கிற கேள்வி விஜே பார்வதி ரசிகர்கள் மற்றும் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ இந்த நிலையில தான் டாப் 4 கண்டஸ்டண்ட்டான விக்கல்ஸ் விக்ரம், ஆரோரா சின்க்ளர், அதுக்கப்புறம் சபரிநாதன் மற்றும் திவ்யா கணேஷ், இந்த 4 பேரில் முதல் ஆளாக விக்கல்ஸ் விக்ரம் எவிக்ட் ஆகி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. ஸோ நான் கூட விக்கல்ஸ் விக்ரமை டாப் 2க்கு புஷ் பண்ணுவாங்களோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் டாப் 4ல் 4th பர்சனாக விக்கல்ஸ் விக்ரம் ஹேஸ் பீன் எவிக்டட் அப்படின்னு நமக்கு நேத்தே இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்துச்சு. அதுக்கு அடுத்த இடத்துல ஆரோரா சின்க்ளர் 3வது இடத்துல. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, சேனல் ஓவர் நைட்டில் ஆரோரா சின்க்ளரை நம்ம ரன்னராக கொண்டு வந்தால் என்ன அப்படின்ற டிஸ்கஷன் போயிருக்கு. ஆனால் விஜய் சேதுபதி அவர்களுடைய தரப்பில் இருந்து இல்லை, அது மிகப்பெரிய தப்பான எக்ஸாம்பிளாக போயிடும், ஆரோரா சின்க்ளரை நம்ம டாப் 2க்கு வர்றதை நான் அலோவ் பண்ண மாட்டேன், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி அவர்கள் ஆரோரா சின்க்ளருக்கு சொம்படிச்ச மாதிரி தெரியும். ஆரோரா சின்க்ளருக்கு வாரம் ஆரவாரம் அப்படிங்கிற மாதிரி ஆரோரா சின்க்ளரை விஜய் சேதுபதி அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரிக்கிறாரு. நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே ஆரோரா சின்க்ளர் என்கிற பர்டிகுலர் பர்சனை விஜய் சேதுபதி அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லுது. அப்புறம் எதுக்கு விஜேஎஸ் ஒவ்வொரு வாரமும் ரொமான்டிக் புக்கு இந்த வயசில் படிக்கலன்னா வேறு எந்த வயசில் படிக்கிறது? ஆரோரா, நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப அழகாக பேசுகிறீங்க அப்படின்லாம் விஜேஎஸ் பேசுவதற்கான காரணம் என்னங்கிற கேள்வியும் எழுப்பி இருந்துச்சு. அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக அந்த ஷோ மேக்கர்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிஇஓக்கு ஆரோரா சின்க்ளர் ரொம்ப வேண்டப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் விஜய் சேதுபதி அவர்கள் வேறு வழியே இல்லாமல் ஆரோரா சின்க்ளரை பல இடங்களில் ஆதரித்து பேசியிருந்தார் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிருந்துச்சு. பை காட்ஸ் கிரேஸ் டாப் 2ல் ஆரோரா சின்க்ளரை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சேனல் ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே உட்காந்து பேசினப்போ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அது மிகப்பெரிய அளவில் தப்பான எக்ஸாம்பிளை செட் பண்ணிடும் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இந்த கார்ப்பரேட்டுக்கு அஜெண்டாவுக்கு எதிராக விஜேஎஸ் நின்னது பாராட்டுதலுக்குரியது. ஏன்னா நிறைய பேரை நம்ம அப்பா அம்மா குடும்பம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வந்தால் நம்மளால் சாதிக்க முடியும் போல இருக்குது அப்படின்னு ஆரோராவை பார்த்து புளியை பார்த்து பூனை சோடு போட்டுக்கிட்ட கதையாக பல பெண்களுடைய வாழ்க்கை தவறான வழியில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தவறான வழி இந்த சென்ஸ் குடும்ப வாழ்வியலை விட்டு வெளியில் அவங்க அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லட்சம் பெண்கள் குடும்பத்திலிருந்து வெளியில் வர்றாங்க அப்படின்னா ஆரோரா மாதிரி யாராவது ஒருத்தரால் மட்டும்தான் சாதிக்க முடியும், பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்கு வர முடியும். மீதி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்கன்றது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அப்போது ஆரோரா சின்க்ளருக்கு ஃபினாலே ஸ்டேஜ் கிடைக்க விடாமல் செய்த விஜய் சேதுபதி அவர்களை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அவர் மேலே என்ன தான் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும். அதுக்கப்புறம் டாப் 2 சபரிநாதன் மற்றும் திவ்யா கணேஷ், இவங்க 2 பேரில் சபரிநாதனை வின்னராக்க முடியாது. ஏன்னா ஃபினாலே வீக் ஓட்டிங் கண்டிப்பாக ஆடிஷனுக்கு உட்படுத்தப்படும். அப்போ கண்டிப்பாக இவங்க தொக்கா மாட்டுவாங்க. ஸோ ஓட்டின் அடிப்படையில் தான் இந்த கோப்பை அப்படிங்கிறத கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி நடந்த வாரங்களில் எவிக்ஷன் இது எல்லாத்துக்குமே ஓட்டின் அடிப்படையில் இவங்க பண்ணலை. ஆனால் ஃபினாலேவுக்கு கண்டிப்பாக அஸ்பர் ரெகுலேஷன் அஸ்பர் ரூல்ஸு
இவங்க அந்த ஓட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். அப்போ திவ்யா கணேஷுக்கு தான் ஓட்டு சபரிநாதனை விட அதிகமாக இருந்த காரணத்தினால திவ்யா கணேசருக்கு பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கோப்பை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா கணேஷ் செகண்ட் ஒயில்டு கார்டு கண்டஸ்டன்ட் டு லிஃப்ட் த ட்ராஃபி அப்படிங்கிற பெருமையை பெறுறாங்க. ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் ஒயில்டு கார்டாக வந்து வின் பண்ண பெண்மணி யாருன்னா அர்ச்சனா ரவிச்சந்திரன் ஃப்ரம் சீசன் 7. அதுக்கடுத்து இவங்க ரெண்டாவதாக வந்து நம்ம திவ்யா கணேஷ். ஓவராலாக நடந்த 9 சீசன்களில் 3வது ஃபீமேல் கண்டஸ்டன்ட் டு லிஃப்ட் த ட்ரோஃபி அப்படிங்கிற பெருமையையும் திவ்யா கணேஷ் பெறுறாங்க. அதாவது இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு டைட்டிலை யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த க்யூரியாசிட்டியை விட ரெட் கார்டு வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய விஜே பார்வதி ஃபினாலேவுக்கு வருவாளா மாட்டாளா அப்படிங்கிற கான்வர்சேஷன் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டது இதுவே முதல் முறை. பார்வதி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது வந்திருக்கலாம், பார்வதிக்கு அழைப்பு விடுக்கப்படலை அப்படின்னு பல பேர் பார்வதியுடைய ஹேட்டர்ஸ் சோஷியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படிப்பா ரெட் கார்டு கொடுக்கப்படுறது 2 பேருக்கு, ஒருத்தரை மட்டும் எப்படி அழைப்பாங்க? அப்போ கமருதீன் பண்ண எல்லாத்தையும் இவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்களா, அங்கீகரிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி எழுதில்ல. பார்வதியையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, கமருதீனையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. கமருதீன் ஹேவ் அக்செப்டட் த ஆஃபர், வேற பார்வதி இல்லை போகலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்திருக்கா. அவள் இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, ஏற்கனவே 90 நாட்கள் நம்மளை வச்சு கண்டென்ட் பண்ண இந்த சேனல் நம்மளை மறுபடியும் மேடைக்கு கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு நம்மளை மூக்கறுத்து அனுப்ப மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம்? இன்னும் நம்மளுடைய பேரை ரிப்பேர் பண்ணி வெளியில் அனுப்பிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு தயக்கம் விஜே பார்வதிக்கு இருந்திருக்கு. அந்த தயக்கத்தின் காரணமாக தான் விஜே பார்வதி நேற்று நடந்த அந்த நிகழ்வில் கலந்துக்கல அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனாலும் விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் அவள் எப்படியாவது இன்னைக்கு வந்து ஃபினாலேயில் அவளுடைய மூஞ்சியை காட்டிடணும், அவளை பார்த்துட மாட்டோமா. ஏன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போடலை, எந்த சேனல்லையும் ஒரு இன்டர்வியூ கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. அவளை நாங்கள் பார்க்க முடியல. பிக் பாஸில் பார்த்ததோட சரி, கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு, எங்கே போனால் ஏதாச்சு, என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா ஒன்றுமே தெரியல அப்படின்னு பார்வதியுடைய ரசிகர்கள் எல்லாருமே அவளை பாத்திர மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் சமூக ஊடகங்களில் விஜே பார்வதி ஃபினாலேக்கு வந்துட்டாளா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இந்த ஃபினாலே மேடைக்கு பார்வதி வரணுமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்தில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, பார்வதி 100க்கு 200% இந்த சான்ஸை பயன்படுத்தி இருக்கணும். ஏன்னா கமருதீன் இந்த வாய்ப்பை ரொம்ப அழகாக பயன்படுத்திட்டான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நேற்று கமருதீனை வந்து அரங்க மதுரை கைத்தட்டல் கொடுத்து அவனை ஃபினாலே ஸ்டேஜில் கூப்பிட்டு நிற்க வச்சு அவனுக்கு ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃபை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்து அமைச்சிருந்தார். அதே மாதிரியான ஒரு சென்ட் ஆஃப்ன்றது விஜே பார்வதிக்கும் கிடைத்திருக்கும் நேற்று வந்திருந்தா. ஏன்னா அந்த ரெட் கார்டுடைய இம்பேக்ட்ன்றது நமக்கு இப்போ தெரியாது, 1 வருஷம் 2 வருஷம் போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா சீசன் 7ல் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டுச்சு. அது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக தெரியலைனா கூட அதுக்கு அடுத்தடுத்து வந்த நாட்களில் பிரதீப்புக்கு பல வாய்ப்புகள் அந்த ரெட் கார்டுனால பறிபோயிருக்கு. ஆனால் பிரதீப் மிகப்பெரிய இடத்துக்கு போவான், அவனோட ஃப்ரெண்டு கவின் அளவுக்கு உயர்வான எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த வேலையில் பிரதீப் இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அப்போது சேனலை பகச்சிக்கிட்டு போகிறத விட கமருதீன் மாதிரி இந்த வந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பார்வதி வந்திருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தலைமையான கருத்து. சரி, மக்களாகிய நீங்கள் பார்வதி ஃபினாலே ஸ்டேஜுக்கு வராததை பற்றி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருவாளா மாட்டாளா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மக்களாகிய நீங்கள் சாட்டர்டே எபிசோடில் விஜே பார்வதி வராததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.